இந்த பேசுகிற ஒலி வாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்துருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை செய்யப்பட்டது. நான் பேசின ஏதாவது ஒன்று ஏதாவது பேசணும்னா உன் துறையை பற்றி பேசணும்னா பேச கடைசியாக பேச ஏன் டைம் எடுத்துக்க. அதனால இவைகள்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைக்கணும். நாம் அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்க அலுவலர் எங்க அலுவலர் கிடையாது. நேற்று பூரா எங்களுக்கு சலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு சலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். ஜனநாயகத்திலே மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அரசு அதிகாரி பொதுவானவர் தான். அந்த அரசு அதிகாரிகளுக்கு நல்லதே செய்ய வேண்டும் என்று எண்ணிய முதல்ல யார் தெரியுமா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். இதை சொன்னாக்கா வருங்காலத்தில் இந்த ஆட்சி இருப்பவர்களால் செய்வீங்கன்ற அந்த நம்பிக்கைக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு அலுவலர்கள் ஊதியம் என்பது திட்டத்தோடு இணைந்த ஒன்றுதான். ஆசிரியர்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் பண்பட்ட சமூகம் உருவாகாது. ஆனால் தான் கழக ஆட்சி வந்த பொழுது என் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சார். 72 அன்றுதான் அரசு அலுவலர்களுக்கு இந்த பழிவாங்கும் ரகசிய குறிப்பீடுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதை ரத்து பண்ணவர் அண்ணன் கலைஞர். 15/1/72 அன்று அரசு அலுவலர்கள் பணிக்காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாரிசு உரிமை என்ற அடிப்படையில் பணிகள் அவங்க இறந்தாங்கன்னாக்கா முதலாக இன்றைக்கு லட்சக்கணக்காக இருந்துச்சு. 10,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு இறந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் சொன்னவர் கலைஞர். பொங்கல் போனஸ் தந்தவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்திற்கு இணையாக மாநில அரசு அவர்களுக்கு ஊதிய வகைகளை வகுத்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர். அரசு பணியாளர்களுக்கு 30 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவளுக்கு முழு ஊதியம் பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்தால் அதற்கு பணப்பயன் கொடுக்கும் என்று சொன்னவர் கலைஞர். 2008 அரசு பணியாளர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு போது பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சியில் அண்ணன். இதெல்லாம் சொல்லிட்டேன். ஒன்றே ஒன்று நான் கேட்க விரும்புவது இல்லை, நான் ஒன்னே ஒன்று தான் கேட்கிறேன். இது ஒன்னே ஒன்று, பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்றது பேசுங்க. முடிச்சிடறேன். பேரத்தவர்களே, 2003 ஒரு முக்கியமானது. இது நாளைக்கு உங்களே கேட்பாங்க, உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, ஏங்க எங்களை பத்தி பேசும்போது பெல் அடிச்சிட்டீங்களே அப்படின்னு உங்களே கேட்டுருவாங்க. நம்ம அதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நல்ல பேர் ஒன்றுதான் சொல்றேன். 1/4/2003 ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டம் இருந்தது, அதை ரத்து செய்து விட்டார்கள். அப்போ வந்து ஒன்றிய அரசாங்கம் போட்ட பிரஷர்ல அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ரத்து செய்து விட்டார்கள் 2003. அதுக்கு பின்னால் பல போராட்டம். 2003 இருந்து 2026 வரைக்கும் நீங்களாம் பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, சென்னையே பார்த்தா பல போராட்டங்கள். உறுப்பினருங்க மானிய கோரிக்கையை தாண்டி நீங்க பேசுகிற போது குறுக்கீடுகளும் அவங்க வந்து கிளாரிபிகேஷன்லாம் கேட்டால் இன்னும் காலதாமதமாகும். உங்களுடைய நீங்க வந்து விரைவாக முடிச்சிருங்க. அனுமதி தரேன் உட்காருங்க. முடிச்சிடுறேன். முடிங்க. அதாவது 2003 இருந்து பெரிய போராட்டம் நடந்தது. இப்ப உடனே அரசு அதிகாரிகள் எல்லாம் பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேட்டார்கள். உடனே முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பேடி அவர்கள், அதாவது சொகதின் சிங் பேடி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள். இந்த பிரச்சனையை எப்பயாவது தீர்த்துலாமே அப்படின்னு அமைத்தார்கள். அவர் ஒரு 3 மாத காலம் எடுத்துக்கொண்டார். அவர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. முதலமைச்சர் என்ன பண்ணார், அரசு அதிகாரியும் இந்த ரிப்போர்ட்டையும் சரி பண்ணுங்கன்னாரு. அது என்னுடைய தலைமையில் தான் நிதித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள், அன்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் அந்த அன்பில் மகேஷ் அவர்கள் 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் அந்த அதிகாரிகளை பல முறை நான் கூப்பிட்டு பேசினேன். அதனுடைய விளைவாக கடைசியாக என்ன ஒத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு நிலை வந்தது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற ஒரு நிலை வந்தது. அப்பொழுது அவர்கள் பேசியதுன்னா, கடைசியாக நாங்கள் ஓய்வு பெறுகிற பொழுது என்ன சம்பளமோ அது 50% ஓய்வூதியமாக தர வேண்டும். ஓய்வூதிய காலத்தில் குடும்பத்திற்கு உறுப்பினர் இன்றைய மானிய கோரிக்கை மீது நீங்க பேசுறீங்கன்னா அமைச்சர் அதுக்கு பதில் சொல்வார். நீங்க பொதுவாக மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் அந்தந்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்க பேசுமே தவிர இப்போ இருங்க, இதுக்கு இப்போ நீங்க சொல்றதுக்கு வந்து இருங்க,
இதை பற்றி பதில் சொல்லுவேன். முன்னாள் ஆட்சி பொறுப்பில் இருந்த தளவாய் சுந்தரம் நானும் பேசுகிறேன்னு சொல்கிறார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த கேள்விக்கு இப்போது பதில் சொல்ல ஆரம்பித்தால் இந்த மானிய கோரிக்கை எப்போது முடியும்? தயவுசெய்து இந்த மானிய கோரிக்கைகளை மட்டுமான விஷயங்கள் நீங்கள் பேசுவதுதான் பொருத்தமானதாக இருக்கும். முடிச்சிருக்கேன். நன்றி சொல்லி முடிங்க. அரசு சம்பந்தப்பட்டது தான். இல்லை, நீங்க சொல்லிருக்கீங்க இந்த மானிய கோரிக்கை ஒன்னே ஒண்ணு. எப்ப உட்காருங்க, அவர் நல்லவர், நீங்க நான் சப்போர்ட் பண்றீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த ஓய்வூதியம் என்ற 2000 அந்த குழு கொடுத்த சொன்னாதான் நீங்க அதுக்கு வந்து நீங்க எழுப்புற இந்த பிரச்சனை எவ்வளவு சென்சிட்டிவ் உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவு அவசியமான தெரியுங்க. நீங்க அதை இப்போது எழுப்பினால் அதற்குரிய பதிலை வந்து நாங்கள் சொல்ல அங்க அமைச்சர்கள் இருக்கேன்னு சொல்லாமல் பதில் விட்டா அப்ப நீங்க சொல்லுவதுதான் இல்ல குற்றச்சாட்டு அல்ல. இந்த வினாவை கூட எழுப்புற நேரம் இதுவல்ல என்று நான் கருதுகிறேன். இந்த மானிய கோரிக்கை மீதான கருத்துக்களை மட்டும் நீங்க சொல்வது பொருத்தமாக இருக்கு. அதை மட்டும் ஒட்டு பேசுங்கள். ஒன்றும் இல்லை, இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா, அவை முன்னவர் இப்பொழுது கருத்து அவர் அவை முன்னவர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் பல்வேறு கருத்துக்களை இங்கே வழங்குகிற போது பொதுக்கூட்டத்திலே வழங்குவதைப் போல நாங்களாம் இதை செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர இது மேடை பேச்சல்ல. கருத்துக்கள் வழங்க வேண்டியது மானிய கோரிக்கை என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலைஞரை நாங்கள் மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் வந்து பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் JJ சிட்டி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று JJ சிட்டி சிட்டி MGR திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமும் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர்தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். உறுப்பினர் தளவாய் அவர் வாங்க உட்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறும் பொழுது பழைய ஓய்வு திட்டத்தை பற்றி கூறினார்கள். கடந்த ஆட்சியில் என்று எங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு இந்த பழைய ஓய்வு திட்டம் எங்கிருந்து வந்தது என்பது தெரியுமா தெரியாத முதல் காரணமாக பாராளுமன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் வாஜ்பாய் இருக்கும் பொழுது 3 நாள் இதற்காக டிஸ்கஷன் நடந்தது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மாண்புமிகு அம்மா அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம் என்று கூறினார்கள். அதனுடைய விளைவாக தான் இந்த வரிசையில் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர் நீங்க தொடர்ந்து பேசி முடிக்கலாம். நீங்க பேசி முடிச்சிருக்கேன். நான் அந்த பாயிண்ட்டுக்கு போகல, டைம் எடுத்துக்கீங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, இப்போ ஏற்கனவே இந்த உறுதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய முதலமைச்சருக்கு OMC பாராட்டு கூட்டமே நடத்தினார்கள். நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், அதையே ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக என்ன கேட்டாங்கன்னா, இந்த எங்களை 10% வந்து நீங்கள் வந்து பண்ண சொல்லுங்கள், இது எடுத்துடணுமேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், 26, 27 தேர்தலுக்கு பின்னால் முடிந்தால் முதலமைச்சர் சொல்லி கன்சிடர் பண்ணுறோம், எடுத்துறோன்னு சொல்லலை, அவருடைய கவனத்துக்கு கொண்டு ஏதாவது முடிக்கிறோம் என்ற அழைப்பில் சொன்னால் அதிகாரி அரசியல்வர்களும் நிம்மதியாக போனாங்க. இந்த நேரத்தில் தான் தேர்தல் வந்தது.
இப்போ தேர்தலில் வந்து நல்லா அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த புக்கை ரொம்ப பிடிச்சிக்குது. என்னன்னா, எனக்கு ரொம்ப திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாகவே நான் திருக்குறளை வச்சா நான் ஒரு புத்தகம் வெளியிட்டால் எல்லாம் தெரியும் உங்களுக்கெல்லாம். இதில் தலைப்பு கூட பார்த்தா அறம் இன்பம் பொருள் என்ற அடிப்படையில் போடப்பட்டிருக்கிற அருமையான தலைப்பு இது. ஏன்னா அது வள்ளுவருடைய தலைப்பு. இதில் இந்த அறம் என்கிற அந்த தலைப்பில் 25வது பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தல்ன்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தவிர்த்து ஒழிக்கப்பட்டு அரசு ஊழிய கோரிக்கையை முழுமையாக பழைய ஓய்வு திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்படுன்றீங்க. இப்போ அவங்க அரசு அதிகாரிகிட்ட நேற்று நீங்கள் பேச போறீங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, எங்க பழைய நீங்கள் சொன்னீங்களா உறுதியளிக்கப்பட்ட திட்டம் கண்டினியூ ஆக போகுதா அல்லது பழைய ஓய்வு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொடுக்க போறான்னு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இதை பற்றி நீங்கள் பேசுங்க, அரசு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பதிலுரையிலே சம்பந்தப்பட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த டேப் சிஸ்டம் இந்த உறுதியளிக்கப்பட்டது அது தொடருகிறதா அல்லது புதிய பழைய திட்டத்தை கொண்டு வருவீர்களா என்கிற தெளிவு அரசு அதிகாரிக்கு வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று நான் நிறைவு பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, இதோட நிறைவு பண்ணிடுறேன். நீங்க பேசினதுல அரசு அலுவலர்கள் முன்பு எங்களுக்கு சலாம் போட்டார்கள், இப்போது உங்களுக்கு சலாம் போடுகிற இந்த வார்த்தை அவை குறிப்பு நான் நீக்கிடுறேன். நீங்க எதை எடுத்தாலும் நியாயத்தை எடுத்துருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாடு சுதந்திரம் அடைந்தது பின்பு இந்த தமிழ்நாட்டை மிக மிக எளிமையானவர்கள்லாம் முதலமைச்சராக இருந்தார்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு செருப்பே போட மாட்டார் இந்த முதலமைச்சர். அப்படி ஒரு முதலமைச்சர். அண்ணன் கலைஞர் எல்லாமே எளிமையானவங்க தான் முதலமைச்சராக இருந்தவங்கலாம். அப்ப ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எங்க ஓ பன்னீர்செல்வம், பக்கத்தில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்க தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின், இத்தனை முதலமைச்சர்களும் முதலமைச்சரிலிருந்து இந்த தமிழ்நாட்டுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள், ஏழ்மையை போக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வளர்ச்சி என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இன்றைக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்வதற்கு இத்தனை முதலமைச்சர் அந்த அறையிலிருந்து தான் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகையில் வந்து ஒரு செய்தியை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வர, வேறொன்றும் அல்ல. ஆனால் இப்பொழுது அந்த இடத்தை மாற்றிவிட்டு 1 கோடி ஏறத்தாழ் 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்க அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவரே எங்க அண்ணன் கலைஞர் தான். இப்ப அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போறார். ஏன் கேள்வி என்னன்னா, அது அவருடைய விருப்பம். யார் எந்த அறையை வைப்பது அவருடைய விருப்பம், யார் எந்த டிரைவர் வச்சுக்கிறது என்பது அவருடைய சொந்த விருப்பம். அதில் நான் தலையிட முடியாது. ஆனா இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்த அறை இப்படி இருக்கிற பொழுது எங்க அண்ணன் கலைஞர் கட்டிருக்கிற அந்த அறைக்கு போறார் என்பதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். இது பிரிட்டிஷ்காரன் கட்டது, அது தமிழன் கட்டது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது சொன்னால், இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆன்லைனில் விடப்படவில்லை, இந்த டெண்டரில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் கொடுத்துக்கிறாங்க. அது அமைச்சர் அவர்கள் பதில் அதுக்கு சொல்லட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா இப்போ என் டைம் எடுத்துக்கணும், அதுக்காக சொல்கிறேன். நான் கடைசியாக பதிலில் சொல்லுங்கள், அமைச்சருக்கு அந்த வாய்ப்பு உண்டு, மணிக்கணக்காக கூட நீங்கள் பேசலாம். ஆனால் நான் கேட்க விரும்புவது, ஏன் அந்த அறையிலே இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? ஏன்னா அங்கே தலைமையினுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் அதனுடைய பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க, இங்கே எங்களுக்கு உணவு அருந்ததுக்கு இடம் கிடையாது, எங்களுக்கு புழங்குறதுக்கு இடம் கிடையாது, ஓய்வுக்கு இடம் கிடையாது, இந்த இடத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் எங்கே போவது என்ற அந்த ஒரு மர்மிங், அதாவது அங்கே பேசப்படுகிறது, அந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பேசுகிறார்கள். அதையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த ஆட்சிக்கு கொண்டு வர நான் விரும்புவது, நீங்கள் எப்பவுமே இந்த டெண்டர் விஷயத்தில் நாங்கள் பியூரிசி என்று நாங்கள் சொன்னீங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பக்கம் பக்கமாக இந்த டெண்டர் விஷய பணிகள்லாம் நடந்த பின்பு இப்போ ஆன்லைன் டெண்டர் என்று போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிறைவாக ஒரு குரலை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். சூற்றி முடிவு துணை செய்தல் அத்துணிவு தாட்சியுள்ள தாங்கள் தீது அப்படின்றார் வள்ளுவர். சூற்றி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாட்சியுள் தாங்கள் தீதுன்ற நான் சொல்லல,
ஐயன் வள்ளுவர் எழுதுனது. அது ஒரு செயலில் ஈடுபாடு முடிவெடுக்குவதற்கு முன்னால், ஒரு செயலில் ஈடுபட்டு முடிவெடுக்க முன்னால் அச்செயல் விளையும் சாதக பாதங்களை பற்றி ஆராய்ந்து முடிவெடுத்திருக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது, இயக்க வைப்ப முடியாது, 3 மாதம் சென்று தான் முடியும், 6 மாதம் சென்று தான் முடியும், 2 வருஷம் சென்னாதான் முடியும் அப்படி காலம் தாக்குறோம் பார். அது எங்கு வந்து முடியும் என்றால் தீதில் முடியும் என்று வள்ளுவர் சொல்றார். நான் இதெல்லாம் சொல்லல, இந்த ஆட்சிக்காரர் அட்வைஸ் பண்றாரு, ரொம்ப காலதாபம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அது தீதாக அமையும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். எனவே அந்த வள்ளுவர் தான் இந்த ஆட்சிக்கு பொருத்தம் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பதுதான் இந்த கழக உறுப்பினருடைய கடமை என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சை சிரிச்சுக்கிட்டே, பொதுவா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்தி அந்த வாழைப்பழத்தையே மக்கள் கொடுப்பாங்களாம். அதுதான் அவருடைய பேச்சோடைய கடைசி சுருக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பத்தி சொன்னாரு. கடந்த 5 வருஷத்துடைய அனைத்து பத்திரிகை செய்திகளை எடுத்து போட்டா இந்த துறை ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் எங்களாலையும். ஸோ மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வரும்போதே என்கிட்ட சொன்னீங்க, இன்னைக்கு எதையும் யாரையும் குறைகள் சொல்லாமல் நம்மளுடைய திட்டங்களை பற்றி பேசுங்கன்னு சொன்னீங்க. பத்திரிகை செய்திகள் தவறானது, அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்குறேன். டெண்டரே இன்னும் முடியல. எங்களுடைய முதலமைச்சர் சொன்னது உண்மை. அதுல ஒன்று சொன்னால் ஸ்கெடியூல் ரேட் ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எங்களுடைய முதலமைச்சருடைய உரைக்கும் ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு ஸ்கெடியூல் ரேட் அனௌன்ஸ் பண்ணோம்னா பொதுவாக சிவில் ரேட்டுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். பொதுவாக 3%, 5%, 7% பொதுவாக விலை ஏற்றுவார்கள். ஆனால் நாங்கள் போன வருஷம் என்ன இருக்கோ ஸ்கெடியூல் ரேட் அதே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு கூடிய சீக்கிரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம். நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் கடந்த 5 வருடங்களாக நடந்த அனைத்து டெண்டர்களையும் என்ன நடந்தது என்று இன்றைக்கு அவையில் நாங்கள் சொல்ல விரும்பல. அதுல இந்த லாஸ்ட் 60 நாள்ல 20 ப்ராஜெக்ட் மேல ரீடெண்டர் விட்டோம். அதோடைய பாசிட்டிவ் ரியாக்ஷன் என்ன, முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஹை வேல்யூ போட்டாங்க அப்படின்னு சொன்னது உண்மை. சுமார் 20லிருந்து 36% வேல்யூ கம்மியா இன்னைக்கு டெண்டர் வந்து கொண்டிருக்கு. அதை இந்த மாமன்றத்தை தாக்கல் செய்ய நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆல்ரெடி போன கவர்மெண்ட்ல போட்ட டெண்டர்ஸ் திருப்பியும் புதுசா டெண்டர் விடும் பொழுது சுமார் 20லிருந்து 36% வரைக்கும் டெண்டரோட வேல்யூ இன்னைக்கு கம்மியாக கிடைத்து அந்த பணம் எல்லாம் நம்மளுடைய ட்ரெஷரிக்கு வந்து கொண்டிருக்கிறதுங்கிறதான் உண்மை. இதை என்னுடைய பதில் குறிப்பில் சொல்றேன். அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சருடைய அலுவலகம் செக்ரட்டரியேட் கட்டணும்னு கலைஞர் நினைச்சார். அதுல ஏதாவது உடன்பாடு இல்லாம இருக்கா? மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு புது செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க, அதுலயும் உடன்பாடு இருக்கும். பட் கால சூழ்நிலை, ஏன் செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க? அரசு அலுவலர்களா இருக்கட்டும், முதலமைச்சர் காலையில 9:30 மாலை 5:05 பல்வேறு தரப்பு அரசு ஊழியர்களாகட்டும், வெளிநாட்டு பிரதிநிதிகளாகட்டும், நம்மளுடைய விசிட்டர்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு அமெரிக்கன் கான்சுலேட்டோ ஒரு வெளிநாட்டு அதிகாரிகள் வரும்பொழுது உட்காரக்கூடிய இடம் இன்னும் அப்டேட் செய்யப்படலை. இதுதான் கலைஞரும் சரி அம்மா அவர்களும் சரி ஒரு செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க. அப்ப முதலமைச்சருடைய வேலைப்பளு புதிய திட்டங்களுக்காக அவரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இன்னைக்கு ஒரு நியூ விஷன், ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க, ஒரு நியூ ரீஸ்ட்ரக்சருக்காக தன்னுடைய அலுவலகத்தை எல்லோரும் அமரக்கூடிய, முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பார்த்தாது, அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப கூட நீங்க உள்ள வரலாம், S1 S2 முதலமைச்சருடைய S1 S2 S3 S4
ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர, இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. அவரு இன்னைக்கும் சொல்றோம், நாங்க கேம்பெயின் போகும்போது ஒரு சாதாரண ஹோட்டல்ல ஏன் வண்டிலேயே வேன்லயே படுத்துட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறக்கூடிய ஒரு எளிமையான முதல்வர் எங்களுடைய முதல்வர். அதனால இந்த தவறான தகவல்களை அவைக்கு எதுவும் தெரிவிக்க வேண்டும் நாம் சொல்கிறோம். மித்த எல்லா கேள்விகளுக்கும் என்னுடைய பதிலறிவில் நான் தெரிவிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாஹிரா அவர்கள். சரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டேன். இது இந்த ஆட்சியும் சரி, 6 ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஷெட்யூல் ஆப்ரேட்டர் 47 1947 இருக்கிறது. இது இப்போ புதுசாக இல்லை. இது தனிப்பட்ட அமைச்சர்கள். இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர்னா இவர் தயார் பண்ணிக்க முடியாது. பக்கத்தில் நம்முடைய முதல் அமைச்சர் இருக்கிறார், தயார் பண்ண முடியாது. இது பல்வேறு துறையில் இருக்கிறவர்கள்லாம் சேர்ந்து ஐஏஎஸ் அதிகாரி, அது நிதித்துறையினுடைய செயலாளர் தலைமையில் இது நடைபெற்று இது பண்ணுறாங்க. இதை வச்சு தான் எஸ்டிமேட் போடுறோம். இதில் யார் ரேட்டு ஏற்றிக்கிறது மீண்டும் அமைச்சர் சொல்கிறார், தவறு. நான் டெண்டர் போடுகிற பொழுது ஒப்பந்ததாரர்கள் தனக்கு வேலை கிடைக்கணும். எப்படியாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒப்பந்ததாரன்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு லாபம் கூட வேணாம், நம்ம இருக்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் சும்மா வச்சுன்னு சம்பளம் கொடுக்க முடியாது, மிஷினுக்கு டீசல் ஊற்றி ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் கூட லோ டெண்டர் போடுவாங்க. அது ஆட்சிக்கோ அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா இந்த ஷெட்யூல் ஆப்ரேட் முடிச்சுட்டோம்னா, டெண்டர் போட்டுட்டோம்னா முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அமைச்சர் மானிய கோரிக்கையில் இன்னைக்கு என் துறைக்கு பணம் வேணும்னு உங்ககிட்ட கேட்கிறாரு, பாஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அந்த வேலை. இல்ல அப்படி கிடையாது. அதிகாரிகள் எந்த திட்டம் திட்டினாலும் அமைச்சருடைய கவனத்திற்கு வராமல் திட்டம் எதையும் ரிலீஸ் பண்ண முடியாது. இது என்னுடைய நேரடி கண்காணிப்புக்கு வந்த பிறகுதான் எல்லா துறையோடைய அதிகாரிகள் சேர்ந்தாலும் ஷெட்யூல் ஆஃப் ரேட் பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட வந்துதான் ரிலீஸ் செய்யப்படும். அதை நான் பதிவு பண்ணிட்டேன். போன வருஷம் இருந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா இப்போ நாம ஒரு 7% 10% ஏற்றிட்டா, இப்போ டெண்டர் விடக்கூடிய இடத்துல நாம் சொல்ற மாதிரி முன்னாடி அதிகமான வேல்யூ பண்ணி டெண்டர் விட்டதெல்லாம் இன்னைக்கு 20% 36% வரும்பொழுது இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்க ஷெட்யூல் ஆஃப் ரேட் படி தானே அவங்களும் விடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக இதை எங்களுடைய வெள்ளை அறிக்கையில் தெளிவாக நாங்கள் பதிவு பண்ணுவோம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாஹிரா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஐயன் திருவள்ளுவர் அவர்களின் 121வது குறள், அடக்கம் அமரனுள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உயிர்த்துவிடும். பொருள், யார் ஒருவர் அடக்கத்துடன் கூடிய நற்குணத்துடன் வாழ்கிறாரோ அவர் தானாகவே உயர்ந்த நிலையை அடைவர். அடக்கத்தை துறந்து தான் என்று நினைப்புடனும் ஆணவத்துடனும் வாழ யார் நினைக்கிறாரோ அவர் தன்னைத்தானே படுகொடியில் தள்ளிக்கொள்வார். நான் சுட்டிக்காட்டிய இந்த திருக்குறளில் முதல் வரி, வரலாற்று சிறப்புமிக்க பேரவையில் அடக்கத்துடனும் கம்பீரத்துடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எனும் அரியணையில் அமர்ந்திருக்கும் எங்கள் நிரந்தர தலைவரும் எங்கள் நிரந்தர முதலமைச்சருமான தளபதி அவர்களுக்கே கச்சிதமாய் பொருந்தும். அக்குறளில் அடுத்த 2 வரி இதே அவையில் அமர்ந்திருக்கும் பலருக்கும் பொருந்தும். பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த தங்க தளபதி அவர்களால் ஈர்க்கப்பட்டு 1997ஆம் ஆண்டு ரசிக மன்ற முதல் பெண் ரசிகை என்ற பட்டத்தோடு கம்பீரத்தோடு வலம் வந்த எனக்கு அரசியல் களத்தில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்து வெற்றியும் பெற வைத்த தற்போது இந்த மாபெரும் அவையில் பேசவும் வைத்து அழகு பார்க்கும் எங்கள் அழகிய தமிழ் மகனுக்கும் தமிழ் தாயின் தலைமகனுமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களுக்கு கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் இரு கையை நோக்கி இரு கைகளை கூப்பி வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு புரட்சி தளபதி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாசம் கலந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களின் அரசியல் வழிகாட்டி ஆசானுமான
தளபதியின் நம்பிக்கையாளர் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் திரு ஆனசார் அவர்களுக்கும் இந்த பேரவையில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக தலைவர் தளபதி அவர்களுக்கே அவருடைய முகத்துக்காக மட்டுமே என்னை நம்பி பெரிய மாபெரும் அளவை ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவை பேரவையில் என் முதல் உரையை தொடர்கிறேன். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என கொள்கையோடு வரலாற்று சாதனையாளர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கணம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கி 3 வருடங்களில் இமாய அளவு வெற்றி பெற சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் மட்டுமல்லது எவரெஸ்ட் சிகரம் வரை வெற்றி கொடியை நாட்டின் உலக அரசியல் தலைவர்களே யார் இந்த தமிழக முதல்வர் என்று உற்றும் நோக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்னும் அரியணில் அலங்கரிக்கும் எங்கள் முதல்வரே, எங்கள் தலைவரே, ஒரு விரல் புரட்சி தொடங்கி அத்தனை விசில் சத்தத்தின் மூலம் கொள்ளையற்ற கொள்ளையர்களை கொத்தடிமை கூட்டங்களை கொத்தாக வெளியேற்றிய கெத்தாக கோட் சூட் அணிந்த அவையில் அமர்ந்திருப்பவர் எங்கள் புரட்சி தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அன்று மாண்புமிகு மாணவராய் திரையில் கண்டோம், இன்று மாண்புமிகு முதல்வராய் அவையில் கண்டோம். இந்த நேரையில் காணும் எந்த பாக்கியம் செய்தவோ எந்த தவம் செய்தவோம் தெரியலை, கடவுளுக்கும் நன்றி சொல்கிறோம். தளபதி அவர்களின் தலைமையில் இயங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி மக்கள் நலனுக்காக இயங்கும் ஆட்சி, உண்மையான மக்கள் ஆட்சி, தூய்மையான ஆட்சி, மிக சிறப்பான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி. பெண்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அளித்துள்ளன இந்த ஆட்சியில் என்பதற்கு என்னை போன்ற பல பெண்களும் இந்த அவையில் அமர்ந்திருப்பதே சாட்சி. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. தமிழக மக்களுக்கு நல்லதொரு பொற்காலம் இது. பார்ட்டி ஃபண்ட் என்னும் வார்த்தையை அடியோடு அழித்து ஒழித்த எங்கள் டிவிகேயின் பார்ட்டி லீடரே, கம்பீர லீடரே, உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். லீவ் எடுக்காமல் மக்கள் பணியாற்றும் எங்கள் ஒப்பற்ற தலைவரே, பேசுங்கள் முதல்வரே என்கின்ற ஒரு கூட்டம் அதை ஏற்ற தாங்கள் பேச ஆரம்பித்தவுடன் ஓடு 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 என தெரித்து வெளியே ஓடுகிறது அக்கூட்டம். இந்த மாபெரும் பேரவையில் வரலாற்று சிறப்புமிக்க பல சாதனைகளை மக்களிடையே அடையாளம் காட்டியது இந்த பேரவை. அதற்கு மாண்புமிகு பேரவை நீங்களும் ஒரு சாட்சி. இந்த வரிசையில் தற்பொழுது மாண்புமிகு முதல்வராய் சரித்திர சாதனையாக அமர்ந்திருக்கும் எங்கள் முதல்வரே, உங்களை தமிழ்நாடு கொண்டாடும் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தன்னந்தலியாய் நின்று கோடிக்கணக்கான மக்களின் மனதில் புகுந்தவர், நேர்வழி நடந்தவர், நேர்மையாக எடுத்துக்காட்டாய் திகழும் பல சோதனைகளை கடந்து சாதனையாக மாற்றி காட்டுவர் எங்கள் தலைவர். 3 எழுத்து மந்திரமே தங்களிடம் பலிக்காது கலைவர்களின் தந்திரமே, குழந்தைகள் அனைவரும் பிடித்த மாமனே, தாய்மார்களுக்கு தாயாக அன்பை பொழித்தவரே, ஊழல்வாதிகளை களை எடுப்பதில் திறமை வாய்ந்த விவசாயியே, மாற்றம் வேண்டும் என நினைத்து மக்களின் ஏமாறாமல் ஏற்றத்தை மட்டுமே பரிசளித்து பண்பானவரே, இந்த அவையில் என்னை போன்ற பலருக்கும் முகவரி கொடுத்தவர் அஞ்சலை நிலையமே, எதற்கும் அஞ்சாதவரே, எவருக்கும் அஞ்சாதவரே, எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதல்வரே. அனைத்தையும் துறந்து தலைவா, நீ நிரந்தர முதல்வா, தங்களை நீரோடி வாழ்க வேண்டும் என எல்லாம் வரை இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். அன்று நமது தலைவரின் தாயார் திருமதி சோபாமா அவர்கள் பாடிய பாடல் வரிகள், ஏழைங்க பாலைங்க நினைச்சு போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான்,
ஏழைங்க பாலைங்க நினைச்சு போட்டா நாளைக்கும் சிஎம்மும் நீங்க தான் என்று பாசத்தின் தாய் வாக்கு பலித்தது, மக்களின் மனமும் குளித்தது. அந்த தாய்க்கும் என்னோட மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சார்ந்த ஒரு சில கோரிக்கைகள் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள பிஞ்ச் ஏரிய தூள்வாரிய மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள சிப்காட் இடிசி திருமல மெடிக்கல் தொழிற்சாலையில் நீண்ட வருடகாலமாக அகற்றப்படாமல் கோமிய கழிவறைகளை அகற்ற முன்வர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் அரசு மருத்துவ கல்லூரி புதிதாக அமைத்து தர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள மேல்குப்பம், கல்மேக்குப்பம், அம்பூர் போன்ற பகுதிகளில் மக்கள் பட்டா அவர்களுக்கு வழங்க வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டணம் மற்றும் உயர்தர மருத்துவ மிஷின்கள் வழங்க வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் புதிதாக அரசு அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை கட்டித்தர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள அம்மூர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும். வேலூர் 6 வழி சாலையில் இருந்து வேப்பூர் வழியாக ஆற்காடு செல்லும் புற வழி சாலையில் 30 வட்டி வரை அமைத்து தர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா வட்டம் ரத்னகிரி அஞ்சல் தென் அந்தியாலம் ஏடிசி பகுதியில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் சுமார் 80 குடும்பங்களுக்கு இதுவரை பட்டா வழங்கவில்லை. நம் அரசு முன் வர வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா மேல் விஷாரம் நகராட்சி 21வது வார்டு ஜமீலாபாத் பகுதியில் போதிய குடிநீர் வியோதம் இல்லாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். அவர்களுக்கு குடிநீர் தேவையான உற்பத்தி செய்ய வகையில் மேல்நிலை நீர்த்தேக்கம் தொட்டிகள் அமைத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள வாலாஜா தாலுகா புரசான் மேட் 1 மற்றும் 2வது வார்டு தெரு முத்துக்கொள்கை 7வது வார்டில் சுமார் 450 குடும்பங்கள் வசிக்கின்றன. அவர்களுக்கு இடுகாடு இடம் வசதி இல்லாமல் இறுதி சடங்குகள் செய்ய சிரமமாகின்றன. அந்த இடத்தில் அவர்களுக்கு மாற்று இடமாக அரசு புறம்போக்கு நிலத்தை ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான இடு சடங்குகளை செய்த இடம் ஒதுக்க வேண்டும். ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள ராணிப்பேட்டை உள்ள தொகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கடந்த திமுக ஆட்சியில் சுமார் 350 குடும்பங்களுக்கு வீடுகள் இடிக்கப்பட்டன. அந்த இடத்தில் அமைச்சராகவும் இருந்த வாக்குறுதிகளை கொடுத்து அங்க இருக்கிற மக்களை நான் ஆட்சியில் அமைந்தவுடன் உங்களுக்கு அந்த இடத்தை நான் மீட்கு கொடுக்கிறேன் என்று அன்று இருந்த ஆட்சியில் சொல்லியிருந்தார். ஆனால் அங்கு இருக்கிறவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கவில்லை. அதே இடத்தில் இடிக்கப்பட்ட இடத்தில் குடிசை வீடு கட்டி மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றனர். நமது அரசு அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒளியேற்று வகையில் மின்சார வசதியும் அவர்களுக்கு இடம் கொடுக்குமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர்கள் ஒரே ஒரு விஷயம், இதை நான் சொல்லிடுறேன். இதற்கு சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாங்கள் கிட்டத்தட்ட தலைவர் கூட ரசிக மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கமாக நாங்கள் அவருடைய வழியில் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். கடந்த 27 ஆண்டுகளாக அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் முதல் பெண் ரசிக மன்றத்தில் நான் தான் அந்த பட்டத்தை வாங்கியிருக்கேன். அதுக்கு இந்த இடத்துல தலைவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். அது இல்லாமல் எங்களை வழிகாட்டி எங்களுடைய தளபதி அவர்களின் நம்பிக்கை பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களை வழிகாட்டியா அடுத்தடுத்த இடத்துக்கும் அவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்க. என்ன மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி பெண்களுக்கும் ஒரு முக்கிய இடத்தை கொடுத்து எல்லாருமே இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எங்களுடைய மாநில மாநாடு இந்த சிறப்பு எங்களுடைய கட்சி ஆரம்பித்து நாங்கள் அந்த கொள்கை திருவிழா நாங்கள் நடத்தும் போது எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாங்க. ஊடக நண்பர்கள், எதிர்கட்சிக்காரங்க, மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த ரெட் அண்ட் எல்லோ நீங்கள் ஒரு அணியாக நீங்கள் இந்த ஆடையை நீங்கள் அணிந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சிரிச்சுட்டே அமைதியாக எந்த பதிலுமே சொல்லலை. இதுக்கு அது பதில் சொல்கிறதுக்கு, தலைவர் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எந்த அரசியல்வாதிகளும் எந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் இஸ்லாமிய பெண்ணுக்கு முதல் இடம் கொடுத்தது இல்லை. எங்கள் தலைவர்
ஆட்சி தொடங்கிய அன்றே எனக்கு கொள்கை பருப்பு கட்சியில கொள்கை பருப்பு இணை செயலாளராக பதவி கொடுக்கும் போது அவர்களுடன் பக்கத்தில் எனக்கு சேரை போட்டு உட்கார வச்சு என்னை கௌரவிச்சாரு. அப்போ அந்த கௌரவம் வந்து எனக்கு சார்ந்தது மட்டும் இல்லாம தலைவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் தான். ஆனா இஸ்லாமிய பெண்ணுக்கு அன்னைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமை காட்டுற மாதிரி தலைவர் அன்னைக்கு நடந்தினாரு. அன்னைக்கு நான் முடிவு பண்ண எந்த கட்சிக்காக நான் இந்த இடத்துல நான் வந்தனோ, தலைவர் கூட நான் இருக்கிறேனோ, நான் சாகர மட்டும் இந்த ஆடை தான் நான் அணிந்து இருப்பேன். இது என்னுடைய அடையாளம்ன்றது நான் வந்து பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், தளபதிக்காகவே நான் என்றும் தலைமைக்கும் தளபதிக்கும் விசுவாசத்துடன் என் உயிருள்ளவரை நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு இரா ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க சத்துணவு திட்டம் தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சமூக நீதி காத்த வீராங்கனை, நாங்கள் அனைவரும் அன்றாடம் போற்றி வணங்குகிற டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகியோரின் அருளாசியோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆசியோடும் அன்போடும் அனுமதியோடும் பொதுப்பணி, கட்டிடங்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையோடு சிறு துறைமுகங்கள், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மனிதவளத்துறைகள் மீது நடைபெறும் விவாதத்தில் பங்கேற்று பேசுகின்ற வாய்ப்பினை தந்த, அதோடு மட்டுமல்லாமல் எனக்காக 3 முறை நெய்வேலி தொகுதியில் தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டதோடு இன்றைக்கு கூட்டணியோடு சேர்த்து 53 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றிக்கு அயராது உழைத்திட்ட அருமை அண்ணன் அவர்களுக்கு அரசியலில் எந்த இடம் என்றெல்லாம் நிர்ணயிக்கின்ற நிலைப்பாட்டை கூற தகுதி பெற்ற ஒரே தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டுமே என்பதை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்வதோடு, தங்களது அயராத உண்மையான உழைப்பிற்கு நெய்வேலி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே நானும் என்னுடைய குடும்பமும் தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், கூட்டணி கட்சிகளுக்கும், கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் பல்வேறு சூழ்நிலைகளுக்கிடையே நெய்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற இதய சுத்தியோடு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், அயராது பணியாற்றிய உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை ஒவ்வொருவருக்கும் இந்த அவையின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இந்த அவையிலே
இடம்பெற்றிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் 1956 துவங்கப்பட்டு மின்சாரத்தை மையமாக வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கிறது. தற்போது நவரத்னா அந்தஸ்து பெற்று அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு முன்னமே மினி ரத்னாவையும் பெற்று மீண்டும் மகாரத்னாவை நோக்கி அந்தஸ்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அவர்களுடைய கணக்கு ஆண்டினுடைய வருமானம் 3769 கோடி என்று நிறுவனத்தினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். இந்நிறுவனத்தில் பணியாளர்கள், நிர்வாக அலுவலர்கள், தொழிலாளர்களை தேர்வு செய்யும் போது கடலூர் மாவட்டம் மற்றும் தமிழகத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்றும், பணிக்காலத்தில் நிறுவனத்திற்கு உள்ளேயே இறந்து விடுகிற தொழிலாளர்களுக்கு முறையாக வரையறுக்கப்பட்ட பயனளிக்கும் திட்டங்கள் ஏதுமில்லை என்பதையும், நிர்வாக பகுதிகளில் தொழிலாளர்களுக்கு முறையான சிகிச்சை வசதி இல்லை என்பதையும், அதேபோல வியாபார ரீதியாக இருக்கிற வணிகர்களுடைய கடை வாடகைகளை முறைப்படுத்தவில்லை என்றும், உரிமைதாரர்கள் சொல்வதையும் கேட்பதில்லை. இந்த NLCIL நிறுவனம் அங்கே பணிபுரியுடைய தொழிலாளர்களுக்கு பணி வழங்குகிற நிலைப்பாட்டில் அங்கே பணியாற்றுகிற தொழிலாளருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும், நியாயமான கோரிக்கைகளை உயரதிகாரிகள் கேட்பதில்லை என்பதையும், அதேபோல ஆண்டிற்கு அவர்கள் ஈட்டுகிற லாபத் தொகையில் 3% பங்கை கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படுகிற CSR ஃபண்ட் எனும் பொது நிறுவன சமூக பொறுப்பு தொகையினை சுற்றுப்புற கிராமங்களுடைய நலன் கருதி வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விதியிருந்தும், மக்களுடைய பிரதிநிதிகளின் கோரிக்கைகளை ஏற்பதில்லை. எனவே தக்க அறிவுரைகளை தமிழகத்தினுடைய அரசு, தமிழ்நாடு அரசாங்கம், நிறுவன தலைவர் மற்றும் இயக்குநர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொதுப்பணி மற்றும் கட்டிடங்கள் நெடுஞ்சாலைத்துறை மனிதவளத்தில் பேசுகிறேன். இந்த சூழ்நிலையில் கட்டிடங்களை பொறுத்தவரை பல்வேறு இன்றைக்கு இருக்கிற 20க்கும் மேற்பட்ட துறைகளுக்கெல்லாம் தேவையான கட்டிடங்களை முறையாக வருகின்ற அரசுகள் கட்டினாலும் கூட, கடந்த காலத்தில் பொதுப்பணியினுடைய கட்டிடங்கள் துறையினுடைய மூலமாக மணி மண்டபங்கள், நினைவகங்கள், அருமையண்ணன் புரட்சி தமிழர் அவர்களுடைய காலத்தில் நடிகர் திலகம் அம்மா அரசாங்கத்தின் மூலமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் 2.80 கோடியிலும் 1.15 கோடி மதிப்பீட்டில் சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தா மணிமண்டபமும், ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் பட்டுக்கோட்டை அழகிரிசாமிக்கு நினைவகமும், ரூபாய் 1.110 கோடி மதிப்பீட்டில் மனுநீதி சோழனுக்கு மணிமண்டபமும், 1.50 கோடி மதிப்பீட்டில் கோயம்புத்தூரில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுக்கு மணிமண்டபமும், 1.34 கோடியில்
திருச்செந்தூரில் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாருக்கு மணிமண்டபமும் 1.30 கோடி மதிப்பீட்டில் திண்டுக்கல்லில் திப்பு சுல்தான் அவர்களுக்கு மணிமண்டபமும் 2.15 கோடி மதிப்பீட்டில் மரியாதைக்குரிய SS ராமசாமி படையாச்சியாருக்கு அருமையண்ணன் புரட்சி தமிழர் அவர்களுடைய காலத்திலே மணிமண்டபமும் இதர மணிமண்டபங்கள் நினைவகங்கள் பின்வருமாறு 78.42 கோடியிலும் ஒண்டி வீரனுக்கு தீரன் சின்னமலைக்கு இரட்டமலை சீனிவாசனுக்கு வீரன் சுந்தரலிங்கனாருக்கு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு சர் ஏடி பன்னீர்செல்வம் உட்பட பேரரசு பெரும்பிடுகு முத்தரையர் அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் அன்றாடம் போற்றி வணங்குகிற இந்த அவையிலே கருவுறுகிற ஒரு தாயின் வயிற்றிலே கரு உருவாகிற காலத்திலிருந்து படித்து பட்டம் பெற்று பணிக்கு சென்று தன்னுடைய கல்லறைக்கு செல்கிற வரை மணிக்கணக்கிலே திட்டங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவி அம்மா அவர்களுக்கு 79.76 கோடி மதிப்பீட்டு